உலகின் முதல் மொழி இசை. எல்லைகள் கடந்தது இசை. வெள்ளை மழையிலும் உண்டு இசை. இயற்கையின் இன்னொரு பெயரை இசை என்று சொல்லலாம். இசையின் இன்னொரு பெயரை ஏ.ஆர். ரஹ்மான் என்றும் சொல்லலாம். ஆயிரத்தி 1992 ரோஜா திரைப்படம் மூலம் தமிழ் திரை இசைக்கு கிடைத்த அரிய பொக்கிஷம் ஏ.ஆர். ரஹ்மான் என்றால் அது மிகையல்ல. இசையின் இனிமைக்கும் புதுமைக்கும் இன்று 20 வயது. 14 வயதில் காலத்திடம் தந்தையை பறிகொடுத்த ஏ.எஸ். திலீப்குமாரிடம் இனி இசைதான் உன் எதிர்காலம் என அம்மா உற்சாகப்படுத்த இவரை சரிகம பதனி எனும் 7 ஸ்வரங்களும் சங்கமித்து வாழ்த்தியது. இளமை பருவம் இசையுடன் பயணித்தது. ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக்கில் மேற்கத்திய இசையை கற்ற ஏ.ஆர். ரஹ்மான் விளம்பரங்களுக்கு இசையமைக்க தொடங்கினார். ஒரு கோப்பையில் இருந்த ஏ.ஆர். ரஹ்மானின் இசை மணிரத்னம் அவர்களின் ரோஜா திரைப்படத்தின் மூலம் உலகமெங்கும் வெள்ளமென பாய்ந்தது. 1992 திருநெல்வேலி கிராமங்களின் அழகையும் காஷ்மீர் பனிமலைகளின் எழிலையும் இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரச்சனையை சுமந்த ரோஜா திரைப்படத்தின் பாடல்கள் வெளிவந்தது. கல்லூரி முதல் 4ஆண்டு வகுப்பறைக்குள் எக்ஸ்கியூஸ் மீ என நுழையும் அழகிய பெண்ணை போல் தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்தது ரோஜா திரைப்படத்தின் இசை. இசையுடன் நவீனத்தை குழைத்து செவிகளுக்கு புது விருந்து படைத்து முதல் திரைப்படத்திலேயே தேசிய விருது பெற்றார் ஏ.ஆர். ரஹ்மான். அன்று முதல் வீசத் தொடங்கிய ஏ.ஆர். ரஹ்மானின் இசை புயல் இந்தியாவின் மிகப்பெரிய இயக்குனராய் பிரம்மாண்ட இயக்குனராய் கருதப்படும் சங்கர் அவர்களின் ஜென்டில்மேன், காதலன் திரைப்படங்களில் ஏ.ஆர். ரஹ்மானின் பாடல்கள் பட்டையை கிளப்பியது. தமிழ் ரசிகர்களின் இதய துடிப்பில் கலந்திருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இசை புயல் இணையும் வாய்ப்பை ஏற்படுத்தினார் இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார். முத்து, தி டான்சிங் மகாராஜா என ஜப்பானிலும் சூப்பர் ஸ்டாரை உயர்த்திய படம். ஸ்டைல் மன்னனின் இன்ட்ரோ பாடல் ஏ.ஆர். ரஹ்மானின் இசையில் எஸ்பிபியின் கம்பீரமான குரலும் இணைய குதிரை வண்டியை இயக்கும் சிங்கமாய் சீறினார் சூப்பர் ஸ்டார். படையப்பா, பாபா, 2007 சும்மா அதிர வைத்த சிவாஜி என தொடர்ந்து எந்திரனாய் உலகையே உலுக்கி கோச்சடையானுக்காக காக்க வைத்திருக்கிறது சூப்பர் ஸ்டாருக்காக ஏ.ஆர். ரஹ்மானின் பாடல்கள். உலக நாயகனின் மறக்க முடியாத திரைப்படங்களுக்கும் உறுதியாய் தோள் கொடுத்தது ஏ.ஆர். ரஹ்மானின் பாடல்கள். கமலுக்கு நடிகர் என்ற அடையாளத்தையும் தாண்டி இந்தியன் என்ற அடையாளத்தையும் தந்த சங்கரின் இந்தியன். புயலாய் ஆரம்பித்த ஏ.ஆர். ரஹ்மானின் இசை பின்பு சூறாவளியாக வீசியது. புதிய முகம், திருடா திருடா, ஜீன்ஸ், ரட்சகன், ஜோடி, அலைப்பாயுதே, கண்டுகொண்டேன், பாய்ஸ், ஆயுத எழுத்து, விண்ணை தாண்டி வருவாயா, ராவணன் என இன்றும் தொடர்கிறது இசை சகாப்தம். திரைப்படங்களுக்காக வந்த ரசிகர்கள் கூட்டம் அதன் பிறகு ஏ.ஆர். ரஹ்மானின் இசைக்காக வரத் தொடங்கிய நிலை ஏற்பட்டது. வங்கக்கடலில் வீசிக்கொண்டிருந்த இசை புயல் கரையை கடந்து அரபிக்கடலையும் மூழ்கடித்தது. ரங்கீலா, தில்சே, தால், லகான், ஸ்வதேஸ், ரங் தே பசந்தி, குரு, ஜோதா அக்பர் என தொடர்ந்து ஏ.ஆர். ரஹ்மானின் பாலிவுட் பயணத்தின் மூலம் இந்தியாவின் ஃபேவரட் இசையமைப்பாளராக மாறினார். சுதந்திர தினத்தன்று மட்டும், அதுவும் முதியவர்களால் மட்டும் பாடப்பட்டு வந்த வந்தே மாதரம் பாடலை தனது நவீன இசை மூலம் 1997 இந்தியாவின் 50வது சுதந்திர தினத்தன்று வயது வித்தியாசமின்றி உலகமெங்கும் பாட வைத்தார் ஏ.ஆர். ரஹ்மான். தமிழில் சூப்பர் ஸ்டார் ரஜினி, உலகநாயகன் கமல், விஜய், அஜித், சூர்யா, விக்ரம், மாதவன், சிந்து, ஹிந்தியில் ஷாருக் கான், ஆமீர் கான், சல்மான் கான், அபிஷேக் பச்சன் மற்றும் பலருக்கு ஏ.ஆர். ரஹ்மானின் பாடல்கள் ஒரு அடையாளமாய் அமைந்தது. இந்தியாவில் குற்றாலமாய் இருந்த ஏ.ஆர். ரஹ்மான் தனது சர்வதேச இசை பயணத்தின் மூலம் நயாகராவை பெருக்கெடுத்தார். ஏ.ஆர். ரஹ்மானின் கற்பனை வளமும் நவீனத்தை உபயோகப்படுத்தும் திறமையும் ஹாலிவுட் கலைஞர்களை ஆச்சரியப்பட வைத்தது. எலிசபெத் தி கோல்டன் ஏஜ், கப்புள்ஸ் ரிட்ரீட் என்ற ஆங்கில படங்களுக்கும் வாரியர்ஸ் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த் என்ற சைனீஸ் திரைப்படத்திற்கும் தொடர்ந்தது. 2009 பிப்ரவரி 22 உலகின் மொத்த கவனமும் இந்தியாவின் மீது திரும்பிய நாள். தலை நிமிர்ந்த கர்வத்துடன் இந்தியா ஆஸ்கர் மேடையில் டேனி பாயில் இயக்கிய ஸ்லம் டாக் மில்லியனர் படத்திற்காக 2 ஆஸ்கர் விருதுகளை தன் வசமாக்கி இந்தியாவை பெருமைப்படுத்தியதோடு மட்டுமின்றி ஆஸ்கர் மேடையில் எல்லா புகழும் இறைவனுக்கே என கூறி தமிழையும் தமிழனையும் உலக அளவில் கர்வப்பட வைத்தார் ஏ.ஆர். ரஹ்மான். I want to say something in Tamil which I normally say after every award, which is எல்லா புகழும் இறைவனுக்கே. ஆஸ்கார் அவார்ட்ஸ் வாங்கின ஆட்களை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஜான் வில்லியம்ஸ் 4 அவார்டு வாங்கியிருக்காரு. பட் அவங்க போட்ட மியூசிக்கு கிடைச்ச அவார்டுன்னு பார்த்தா ஒரு இடைவெளி இருக்கிறது. நம்மால் போனார்.
ஆஸ்கர் மட்டுமின்றி இசைக்கான உலகின் சிறந்த விருதுகளான பாஃப்டா, கோல்டன் குளோப், கிராமி விருதுகளையும் வென்றார் ஏ.ஆர். ரஹ்மான். இந்தியாவின் கௌரவ விருதுகளான பத்மபூஷன், பத்மஸ்ரீ மட்டுமில்லாமல் 2009 டைம் மேகசினின் உலகின் 100 செல்வாக்கு மிகுந்தவர்களின் பட்டியலில் ஏ.ஆர். ரஹ்மான் இடம்பெற்றார். புதுமைக்கு இலக்கணமான ஏ.ஆர். ரஹ்மான் தமிழ் திரை இசைக்கும் புதுமையான தனித்தன்மை வாய்ந்த குரல்களை அறிமுகப்படுத்தினார். பின்னணி பாடகர்கள் கார்த்திக், நரேஷ் ஐயர், பெனி தயாள், சின்மயி, உன்னிகிருஷ்ணன், நித்யஸ்ரீ மகாதேவன் என பல்வேறு புதிய குரல்களை அறிமுகப்படுத்தி இளைய தலைமுறைக்கு ஒரு எனர்ஜி டானிக் கொடுத்திருக்கிறார் என்றே கூறலாம். தனது இசையால் இசைக்கே பெருமை சேர்த்த இசை புயலின் வேகம் இன்னும் எல்லைகள் கடந்து தொடரட்டும் என இந்த 20வது ஆண்டில் பெருமையுடன் வாழ்த்துகிறது ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது செம்ம ஹாட்டு மச்சி. எல்லா புகழும் ஏ.ஆர். ரஹ்மானுக்கு.